எல்லாருக்கும் வணக்கம். ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட்டு. ஓமானில் ஈவெண்ட் ஏன் பண்ணீங்க, தமிழ்நாட்டில் ஏன் ஈவெண்ட் பண்ணல அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ 24 மே சனிக்கிழமை ஈவினிங் மதுரையில் ஈவெண்ட் பண்ண போகிறோம். ஸோ யாரெல்லாம் மதுரையில் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஒரு ஃபேன் மீட்டில், அவங்கெல்லாம் கீழே இருக்கிற டீட்டெயில்ஸில் கனெக்ட் பண்ணுங்கள். இமெயில் கொடுத்துருப்பாங்க. 24 ஈவினிங் மதுரைங்கிறதுனால நம்பர் ஆஃப் சீட்ஸ் வில் பி லிமிட்டட். இதில் மதுரை, திண்டுக்கல், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி இது மாதிரி இருக்கிறவங்க மட்டும் வாங்க. ஏன்னா மெட்ராஸ்லேயே நாங்கள் ஈவெண்ட் பண்ணுவோம். ரொம்ப நாள் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, மெட்ராஸில் பல ஈவெண்ட் வரும் வரிசையாக. அதனால் இங்கேருந்து மெட்ராஸ்லேருந்தோ திருச்சியிலேருந்தோ இல்லை மற்ற ஊரில் வெஸ்டர்ன் தமிழ்நாடுலேருந்து அங்கே வராதீங்க. நன்றி, வணக்கம். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். எல்லாருக்கும் என்ன ஆசைன்னா நம்ம பாப்புலராக இருக்கணும். ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம், ஒரு காலேஜுக்கு போகிறோம், அங்கே நம்ம பாப்புலராக இருக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் அந்த பாப்புலாரிட்டி சம்டைம்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும், கிடைக்காமையும் போகும். ஸோ இதில் எப்படி நம்ம பாப்புலர் ஆகுது அப்படிங்கிறத பற்றி சில பாயிண்ட்ஸ் பேசலாங்க நினச்சேன். இந்த பாயிண்ட்ஸை டேனியல் கார்னெகின்னு ஒருத்தன் இருந்தான். அவன் ஒரு புஸ்தகம் எழுதியிருந்தான், ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள்னு. வாரன் பஃபெட் சோஷியலி ஆக்வர்டாக இருந்தான். சூ தாம்சன் அப்படிங்கிற பொண்ணை அவர் லவ் பண்ணார். கடைசியில் அவரை கல்யாணமும் பண்ணார். ஆனால் அந்த பொண்கிட்ட பேச முடியலங்கிறதுக்காக இந்த கோர்ஸை போய் சேர்ந்து எப்படி ஃப்ரெண்டு பிடிக்கிறது அப்படிங்கிறத அந்த கிளாஸில் சேர்ந்து அவர் கற்றுக்கிட்டார். அதோட பெரிய என்டார்ஸ்மெண்ட் இந்த மெத்தடுக்கு வேண்டான்னு நினைக்கிறேன். ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் மென், நாட் ஒன்லி ஆஸ் அன் இன்வெஸ்டர், லேட்டர் ஒரு பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பு. அந்த பெர்க்ஷயர் ஹாத்வேக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டே வேணாம், அந்த ஆளே பேசி பேசி பேசியே சோஷியல் மீடியாவில் பேசி, இன்டர்வியூ டிவியில் பேசி, ஒரு அங்கிள், அப்புறம் ஒரு கிராண்ட்ஃபாதர், ஒரு கிரேட் கிராண்ட்ஃபாதர் இமேஜ் க்ரியேட் பண்ணி, இன்வெஸ்டிங்னா ரொம்ப சிம்பிள், நம்மளும் இன்வெஸ்டிங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் திங்கை ரொம்ப சிம்பிள் ஆக்கினார். அந்த மனுஷன் அந்த கோர்ஸை படித்து இவ்வளோ தூரம் மாறி இருக்கான்னா நம்மளுக்கு அதுலேருந்து சம் பேசிக் பிரின்சிபல்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் அந்த புஸ்தகத்தை நீங்கள் படிக்கணும். இது பேசிக்கான இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஃபஸ்ட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, அவங்கள பார்த்து கொஞ்சம் நீங்கள் ஜென்யூனாக இன்ட்ரெஸ்ட் காட்டுங்கிறான். எப்போதுமே ஹியூமன் பீயிங்ஸ் எப்படின்னா, நம்மளுக்கு நம்மளை தான் பிடிக்கும், மற்றவனை பிடிக்காது. மற்றவன் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கிறதுக்கு பிடிக்குமே தவிர, நம்மளை வி லைக் அவர் செல்ஸ், வி டூ நாட் லைக் அதர்ஸ். அது ஒரு பெரிய ப்ராப்ளம். பட் ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்த்தோன்னா அவனோட ஒரு கான்வர்சேஷனில் இறங்கி அவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து, அவன் என்ன வேலை செய்கிறான், அவன் என்ன பண்ணுறான், அவன் யார், அதில் எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும். அதனால் ஷோ ஜென்யூன் இன்ட்ரெஸ்ட் இன் அதர்ஸ். யாராக கூட இருக்கலாம், அவன் ரொம்ப லோ லெவல் ஆளாக இருக்கலாம். அந்த ரொம்ப லோ லெவல் ஆளுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டினா தான் நாளைக்கு அவன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுவான். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரிலேஷன்ஷிப்பே வச்சுக்க முடியாது. 10 பேர்கிட்ட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் 11 ஆள்கிட்ட, உங்களுக்கு வேணுங்கிற ஆள்கிட்ட போய் நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்ட்ரெஸ்ட் காட்ட முடியும். இல்லை எனக்கு வேணுங்கிற ஆள்கிட்ட தான் நான் அந்த இன்ட்ரெஸ்ட்டை காட்டுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக அது ஊதிக்கும். அதனால் பி ஜென்யூன்லி இன்ட்ரெஸ்டட் இன் அதர்ஸ். அப்படின்னா யாராக இருந்தாலும் அவன் என்ன, அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, அவனுக்கு குழந்தைங்க இருக்கா, அவனுக்கு எந்த விஷயங்கள் பிடிக்கும், அதை நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னா தான் அவர் உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுவார். இது ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு உங்களோட அஜெண்டாவே நீங்கள் புஷ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது பவர் ஈக்குவேஷனாக போயிடும். பவர் ஈக்குவேஷனுங்கிறது எப்படின்னா, என் மேலே பயம் இருக்கிற வரைக்கும் தான் நான் உங்களுக்கு அந்த வேலையை செய்வேன். எனக்கு பயம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன். ஸோ பயத்தினால பண்ணுறது பர்மனெண்ட்டு இல்லை. ஏன்னா நான் நாளைக்கு இல்லைன்னா அந்த பக்கம் திரும்பிட்டேன்னா என்னை பற்றி கனாபின்னான்னு பேசுவோம். அதுக்கு பதிலாக ஜென்யூன் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மரியாதை லைஃப் லாங் வரும். வாரன் பஃபெட், சார்லி மங்கர், ரத்தன் டாட்டா, மன்மோகன் சிங்
இந்த மாதிரி ஆட்கள் மேலே இருந்தது ஜென்யூன் லவ், ஜென்யூன் அஃபெக்ஷன், ஜென்யூன் இன்ட்ரெஸ்ட். ரஷ்யா ஆண்ட டிக்டேட்டர் ஸ்டாலின், லெனின் அவங்க மேலே இருந்தது பயம். ஒன்ஸ் அந்த ஆளை போயிட்டான்னா ஸ்டாலினோட ஸ்டாச்சுவை பிடுங்கி எறிஞ்சாங்க, லெனினோட ஸ்டாச்சுவை பிடுங்கி இருந்தாங்க, சதாம் ஹுசைனோட ஸ்டாச்சுவை பிடுங்கி எறிங்கினாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் பயத்தினால வந்த ரிலேஷன்ஷிப். ஸோ எது ஜென்யூன் எஃபெக்ஷனு, எது பயம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். பயத்தினால இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப நாளைக்கு தராது. அந்த ஆள் ரொம்ப நல்லவன்யா அப்படின்னு சொல்லிட்டான்னா அது நல்ல பக்கா ரிலேஷன்ஷிப்பு. கம்பெனியை விட்டு போன அப்புறம் கூட 50 வருஷம் கழித்து எங்கள் அப்பா திரும்பி ஜம்ஷெட்பூர் போனார் 50th anniversary ஆஃப் தி ஜாயினிங் கிராஜுவேட் ட்ரைனீஸ்க்கு. எங்கள் அப்பா இருந்தது 13 வருஷம். 37 வருஷம் கழித்து அவர் விட்டப்புறம் அந்த கம்பெனிலேருந்து அந்த ஆளை அவங்கள கூப்பிட்டாங்க. இவங்கெல்லாம் போய் ஒரு பேட்ச் ரீயூனியன் பண்ணிட்டு வந்தாங்க. நம்மளாம் காலேஜ் ஸ்கூல் ரீயூனியன் பண்ணுற மாதிரி அவங்க ரீயூனியன் பண்ணிட்டாங்க. இது மாதிரி ஒரு கம்பெனி ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும், பாண்டு கிரியேட் ஆகும். இதுதான் ஜென்யூன் இன்ட்ரெஸ்ட் இன் பீப்புள். இந்த ஜென்யூன் இன்ட்ரெஸ்ட் இன் பீப்புளுங்கிறது ரொம்ப முக்கியம். வெதர் யூ ஆர் இன் அ கம்பெனி ஆர் வெதர் இன் யுவர் டீம், வேரெவர் இட் இஸ், இது ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அடுத்தது சிரிக்க கற்றுக்கங்க. சிரிக்கிற மூஞ்சியை எல்லாரும் எப்போதும் ஞாபகம் வச்சுருப்போம். எனக்கு எவ்வளோ வேணால் கஷ்டமாக இருக்கலாம், எனக்கு மனசு புரியலாம், கடுப்பாக இருக்கலாம், கோபம் வரலாம், எல்லாம் இருக்கும். பட் என்ன அவன் பார்க்கும்போது என்னை ஃபஸ்ட் டைம் பார்க்குறான், என்கிட்டேன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பான். அது நான் அவனை சிரித்து கலகலன்னு பேசி அவன் தோள் மேலே கையை போட்டேன்னா தான் அவனுக்கு என் மேலே கம்ஃபர்ட் வரும். இது நான் எந்துலேன்னு சொல்கிறேன். சார் ரொம்ப ஃபேமஸ்ஸு, பாப்புலர் அப்படிங்கிற ஆட்டிடியூட்டில் நான் போனேன்னா திரும்பி என்னை பார்த்து அவன் பயப்பட தான் செய்வான். இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நானும் சாதாரண மனுஷன்தான், என்னை ஏன் இப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு நான் தோளில் கை போட்டு சிரித்தேன்னா லைஃப் லாங் அவன் ஞாபகம் வச்சுப்பான். இன்னொன்று, இதை நான் யூஸ் பண்ணுறது வெரி சக்ஸஸ்ஃபுல் பாலிட்டிஷியன்ஸ் இதை ரிப்பீட் பண்ணுறத நான் பல தடவை பார்த்துருக்கேன். ஒருத்தரை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணணும்னா அவருக்கு அவங்க பேரை உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் இது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நீங்கள் பல பேரை பார்த்துருவீங்க, பேரை எப்படி ஞாபகம் வச்சுக்கணுங்கிறது தெரியாது. ஸோ இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா அசோசியேட்டட் மெமரி அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவேன். அதாவது இந்த ஃபஸ்ட்டையும் தேர்டையும் கம்பைன் பண்ணி நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். இப்போ நம்மளுக்கு கதையெல்லாம் கேட்டுட்டோன்னு வைங்க, அந்த கதையெல்லாம் கேட்டுட்டேன்னா அவன் என்ன பண்ணிகிட்டு இருந்தான் அப்படிங்கிறது தான் எனக்கு ரிஜிஸ்டர் ஆகும். ஸோ அந்த மெமரி அசோசியேஷன்னால் பேரை வச்சுப்பேன். இப்போ நம்ம இப்போ மக்கள் பேச்சை நடத்துறது விஷ்ணு. ஆக்சுவலாக அவர் பேர் விஷ்ணுராஜ். ஆனால் எனக்கு விஷ்ணுராஜ்னு தெரியாது. எனக்கு அவரை தந்தி விஷ்ணுன்னு தான் தெரியும். என் ஃபோன்லேயும் தந்தி விஷ்ணுன்னு தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா 2015 ஃபஸ்ட்டு என்னை இன்டர்வியூ எடுக்கிறச்ச அந்த பையன் தந்தியில் இருந்தான், நான் யாரும் இல்லாமல் இருந்தேன். ஸோ தந்தியிலேருந்து வந்த விஷ்ணு அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால் விஷ்ணுனாலே எனக்கு தந்தி தான் ஞாபகம் வரும். ஆனால் அவன் தந்தியிலேருந்து டிவி 18 இங்கே அங்கே போயிட்டு தான் வந்தான். பட் எனக்கு இன்றைக்கி ஒன்றும் அவனை தந்தின்னு தான் தெரியும். ஸோ அது ஒரு அசோசியேஷன் பை மெமரி. அது மாதிரி எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கிறான் சார். அவர் பேர் சத்யமூர்த்தின்னு பேர். இல்லை அவங்க அப்பா பேர் சத்யமூர்த்தின்னு தெரியாது. பட் அந்த பையன் கேத்தே பெசிஃபிக்கில் வேலை செய்யணும், ஹாங்காங்கில் இருக்கான்னு எனக்கு தெரியும். ஸோ அவங்க வீடு தாம்பரம். அப்படி தான் எனக்கு லிங்க் தெரியும். ஸோ இது மாதிரி பல பேர் இருக்கிறத லிங்க் பண்ணி அசோசியேட்டட் மெமரி மூலமாக அவங்க பேரை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க ஸ்டன் ஆகிடுவாங்க. இது மாதிரி நீங்கள் அசோசியேட்டட் மெமரியில் அவங்களோட கதையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் நோட்ஸு ஃபைலுன்னு தேடாமையே பக்காவாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது பண்ணிங்கன்னா அவன் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி உங்களோட ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவான். இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது, ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.